பொதுவாக மேச ராசியில் வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதை தான் நாம் வந்து சித்திரை மாதத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உட்பட்ட திருமணங்கள், சூரிய பகவானே இறைவனை வழிபடக்கூடிய நாட்களில் யாருக்கெல்லாம் புகழ் வேண்டுமோ, நீண்ட ஆயுள் வேண்டுமோ, உயர்ந்த மனிதர்களுடைய அருள் கிடைக்க வேண்டுமோ, ஆதரவு கிடைக்க வேண்டுமோ, அவர்கள் எல்லாம் நம்மளுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களால் செய்த பாவங்கள், இந்த பூமி வாழ்க்கைக்கு தேவையான அரச பதவி, புகழ் அத்தனையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் தவிடுபடி ஆகணும்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் மாதங்கள் 12 விதமான சிறப்புடையன. அதுல வரக்கூடிய சித்திரை மாதம், அந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, எந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும், எந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் அந்த சித்திரை மாத பலன்கள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்றதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். சித்திரை மாதம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமாக சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாதம், இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன? இதுலயும் நிறைய நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற எந்த சுப நிகழ்ச்சியும் இந்த மாதம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தகவல்கள் இருக்கு. இதை பத்தி நேயர்களுக்கு குறிச்சு பொதுவா சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நாம மேஷ மாதம் அப்படின்னு சொல்லுவோம், பஞ்சாங்கத்தின் ராசி தன்மையின் அடிப்படையில். பொதுவா மேச ராசியில வந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வதை தான் நாம வந்து சித்திரை மாதம் என்று சொல்கிறோம். பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் வந்து உச்சம் நீச்சம் அப்படின்னு நம்ம படித்திருப்போம். அதுல வந்து உச்சம் அடைதல் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இது பூமிக்கும் கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் தான் உச்சம் நீச்சம். அதன்படி பார்க்கும் பொழுது பூமியை ஒரு கிரகம் நெருங்கி வரும் பொழுது இதை வந்து உச்சம் அப்படின்னும், பூமியை ஒரு கிரகம் வந்து விலகி இருக்கும் பொழுது அதை வந்து நீச்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நெருங்கி வரக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய காரகத்துவ பலன்கள் பூமியில நிறைய விழும். இதுதான் உச்சம் நீச்சம் அப்படின்றதினுடைய யதார்த்தம். அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் மேஷ ராசியில் நுழைந்து உச்சமடைகிறார், அதாவது பூமியை நோக்கி அருகில் வருகிறார் என்று பொருள். இப்ப சூரியனுக்கு ஒரு பலன் உண்டு. சூரியன் வந்து ஒரு நெருப்பு கிரகம். இவரோடு எந்த கிரகம் இணைகிறதோ அது தன் காரகத்துவ பலன்களை அவருடைய வெப்ப சக்தியால் இழந்துவிடும். இப்போ கிட்டத்தட்ட வந்து சூரிய பகவான் நெருங்கி பூமி இருக்காரு, சுக்கிர பகவானும் அவரோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்றாரு. இப்படி சேர்ந்து சஞ்சாரம் பண்ணும் பொழுது சுக்கிர பகவானுடைய காரகத்துவம் முழுவதுமாக இழப்பதினால் சித்திரை மாதத்தில் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு உட்பட்ட திருமணங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அஸ்தங்கம் மாறுதுங்கிற எஸ், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுல வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் நாம சித்திரை மாதத்தில் செய்ய மாட்டோம். அதன் அடிப்படையில் திருமணம், கிரகப்பிரவேசம் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. பூமி பூஜை முதற்கொண்டு சித்திரை மாதத்தில் என்ன பண்ண போறதில்லைன்னா செயல்படுத்த போறதில்லை. அவர் இன்னும் பூமியை நோக்கி நெருங்குவதை தான் நாம அக்னி நட்சத்திரம் என்று சொல்கிறோம். இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பூமி வாழ்க்கை, ஆகாய வாழ்க்கை அப்படின்னு இரண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பூமியில பூலோக கைலாயம், இப்ப பூமியவே வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய இடமாகவும் அல்லது காசியாகவோ அல்லது கைலாயமாகவோ உருவாக்கி இருக்கக்கூடிய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சித்திரை மாதம் என்பது பூமியை நோக்கி சூரிய பகவான் வந்து பூமியில் இருக்கக்கூடிய சிவ வடிவத்தை வழிபடக்கூடிய மாதம். அதனால இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் நிறைய சிவலிங்க திருமீனையில் மீது என்னாகும்னா சூரியனுடைய கதிர்கள் படும். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா சிவபெருமானை வழிபடக்கூடியதாக இதற்கு அர்த்தம். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துல ஒரு பரிகாரம் செய்தால் வெற்றியோ, அதே போல சூரிய பகவான் வலுவடைகிற மாதத்தில் பூமிக்கு வந்து பூமியில் இருக்கக்கூடிய இறை வடிவத்தை அவர் வழிபட்டு என்ன பண்றாருன்னா அந்த வருடத்திற்குரிய முழு பலனையும் என்ன செய்கிறார்னா பெறுகிறார். அப்போ சூரிய பகவானே இறைவனை வழிபடக்கூடிய நாட்களில் அல்லது இறைவனை நாமும் போய் அந்த நேரத்தில் சரியா வழிபட்டோம்னா நம்மளுடைய 21 தலைமுறை சாபம் விலகும். மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும். சூரியனுக்கென்று வந்து பாத்தீங்கன்னா
பஞ்ச பாஸ்கர திருத்தலம் என்று இருக்கிறது. சூரியனுக்குன்னே 5 திருத்தலம். நீங்க கூகுள்ல பஞ்ச பாஸ்கர திருத்தலம் அப்படின்னு டைப் பண்ணாலே வரும். இந்த பஞ்ச பாஸ்கர திருத்தலத்தை நாம இந்த சித்திரை மாதத்துல வழிபாடு செய்வது நல்லது. யாருக்கெல்லாம் புகழ் வேண்டுமோ, யாருக்கெல்லாம் நீண்ட ஆயுள் வேண்டுமோ, யாருக்கெல்லாம் உயர்ந்த மனிதர்களுடைய அருள் கிடைக்க வேண்டுமோ, ஆதரவு கிடைக்க வேண்டுமோ, அவர்கள் எல்லாம் இந்த பஞ்ச பாஸ்கர திருத்தலத்தை நாம சித்திரை மாதத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் அல்லாது அப்பா அம்மாவுடைய பிதுர் சாபம் இருக்கும் இல்லையா, அந்த சாபத்தை போக்கக்கூடிய மாதமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். யாரெல்லாம் ஒரு பாழடைந்த சிவாலயத்தை புதுப்பித்து மின் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒளி அமைப்பகம் சவுண்டு சிஸ்டமும் மின் விளக்கு சிஸ்டமும் யார் வைத்து தரார்களோ இவர்களுக்கு நல்ல புத்திர பேரு உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருவிடை மருதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இது பஞ்சகாசியில் ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு செல்பவர்களுடைய வாழ்க்கையில எல்லா சாப பாவங்களும் விமோக்ஷனம் அடையும். வெள்ளருக்கு விநாயகர் வாங்கக்கூடிய மாதம். வெள்ளருக்கு விநாயகரை திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமையில இந்த மாதத்தில் வாங்கினால் நம்ம வீட்டில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது சரியாகும். அந்த வெள்ளருக்கு விநாயகரை பிளைனாக வைக்கக்கூடாது, மஞ்சள் பூசி வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பொதுவாக குலதெய்வத்திற்கென்று முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம், அதுதான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று குலதெய்வத்திற்கு நாம் நம் கையால் சந்தனம் அரைத்து அதில் வாசனாதி திரவியங்கள் எடுத்துட்டு அது ஒரு பெரிய உருண்டையாக வச்சுட்டு அபிஷேகத்திற்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களால் செய்த பாவங்கள் முழுமையாக விலகும். சூரிய நமஸ்காரத்தை தொடங்கக்கூடிய மாதமாக எடுத்துக்கலாம். பொதுவாக சூரிய பகவான் பூமியை நெருங்கி இருக்கும் பொழுது எதை கேட்டாலுமே அவருடைய அருள் உடனடியாக கிடைக்கும். அதனோட முக்கியமானது தான் அக்ஷய திருதியை. ஏன்னா அக்ஷய திருதியை சூரிய பகவானை நோக்கி பாஞ்சாலி தவம் இருந்த பொழுது அந்த சூரிய பகவானால் வழங்கப்பட்டது தான் அக்ஷய பாத்திரம். ஏன்னா அவர் பூமியை நெருங்கி இருப்பதனால் அவரிடம் இருந்து நம்ம என்ன வேண்டுமோ என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதனால சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு லைஃப் ஸ்டைலை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணி சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து பண்ணும் பொழுது இந்த பூமி வாழ்க்கைக்கு தேவையான அரச பதவி புகழ் அத்தனையும் அவரே தருகிறார். சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது ஒரே ஒரு விஷயம், அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருப்பார் இல்லையா, அவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் என்ன பண்ணணும்னா சிவப்பு நிற பட்டு தானம் கொடுத்து பூஜை பண்ணி வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு விஷயத்த சொல்லி என் ஃபாலோவர்ஸ் அதை கண்டிப்பாக பண்ணால் நாங்கள் நல்லா இருப்போம்னா ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதில் நான் சொல்கிறேன், முடிந்த வரை தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அமைத்து விடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் தவிடுபடி ஆகணும்னா சித்திரை 30 தேதியும் தண்ணீர் பந்தலோ மோர் பந்தலோ இன்னொருவருடைய உடல் சூட்டை குறைக்கக்கூடிய பரிகாரம் மிக்க பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கடன் சுமை தீருது. அப்போ எப்பெல்லாம் தேர் பவனி வருகிறதோ, எந்த ஊருக்களெல்லாம் திருவிழாக்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தயிர் மோர் பழச்சாறுகள் இதெல்லாம் விநியோகம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகுகிறது. இன்னொருவருடைய வயிறை குளிர்வித்தால் நம்ம 6ஆம் பாவம் கெட்ட விஷயத்தில் செயலிழந்து நல்ல விஷயம் தூண்டும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செயல்படுத்திக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவில் சித்திரை மாதம் என்பது பக்திக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, சூரிய பகவானை தொழுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாதமாக நம்ம எடுத்துக்கலாமா. இப்போ சில பேருக்கு ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்குது, சூரியனுடைய அருள் இல்லை, கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதை அவங்க பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும்? பொதுவாக சூரியன் நீச்சம் அடைந்தால் அவர்களுக்கு பலகீனம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பார்த்த கிரகங்கள் பொறுத்து மாறும். சூரியன் பொதுவாக கேட்டுறது சனி ராகு கேது தொடர்பு இருந்தால் தான் அவர் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சிவாலயத்திலும் சூரியனுக்கென்று ஒரு தனி இடம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோதுமை ஹல்வா இருக்கு இல்லையா, அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு நைவேத்தியம் செய்து விநியோகம் பண்ணலாம். சப்பாத்தி என்ன பண்ணலாம்னா அனாதை ஆசிரமங்களுக்கு ரெடி பண்ணி என்ன பண்ணலாம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் கொடுக்கலாம். இவ்வாறு பண்ணும்பொழுது நல்ல பலன் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அச்சு வெல்லம் இருக்கு இல்லையா, அச்சு வெல்லத்தை தொடர்ந்து சித்திரை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 4 இருக்குன்னா 4 வாரமும் கரெக்டாக 6 to 7 அச்சு வெல்லத்தை தூக்கி ஓடுகிற தண்ணீரில் போடணும். அப்படி போடும்பொழுது அதனுடைய தோஷம் சரியாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஏன் அந்த மாதத்தில் நம்ம சுப காரியம் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் இன்னைக்கு நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதே போல் சூரியனை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. அருமையான ஒரு தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.